ஏங்க நீங்க ஏங்க வந்து பழகுது மும்பை மசாக்கா அங்க சில்லி சிக்கன் ஓகே பாருங்க என்னது சிக்கனா சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஓய் அந்த வாசம் வருது ரப்பர் வாசம் வருது ஃபர்ஸ்ட் வணக்க ஊத்தி எழுது உப்பு கிடையாது கிரேவி நான் நம்மளோட இதுக்கு நீ வேவே இல்ல இன்னும் நான் தான் வணக்கறேன் கிம்பு கை வணக்கறேன் இல்ல வெந்தல இப்போட தேடுதுன்னா ఆయన ఇదిగే நமக்கு கிரேவி மசாலா ఈ సేమ్ ఇందరా ఆ దుడ్డు ఎంత ఇది కొన్ని ఇది వనకానం బాబుకి ಒಂದ ಟಮರ್ ಏನ ಯಾಂತ್ರ ಕೊಲ್ಲಾಂ ತರ ಅಕ್ಕ ವಾಂಗಿಲ್ಲವರ சே ಬೇರೆ ನೋಟ್ ಎತ್ತಿಕೋ ಇಲ್ಲ ಬೆಂದಿಲ್ಲ ನೋಲ್ಲ பிரியாணி வாவ் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் போடுங்க இந்த அடுப்புல இந்த குண்டா கரெக்டா இருக்குல்ல நம்ம தான் அழகா பிரியாணி செலவெல்லாம் போட்டியா அடுத்து சில்லி சிக்கன் வந்து நான் போட போறேன் ஏன்னா அது பொரிக்கிற வேலை தான் உட்காந்துட்டு ஒரே வேலை சரி அப்படியே நீங்கள் கரண்டி வச்சு ஒரு கிளறுங்க நீங்கள் தான் செஞ்ச மாதிரி சொல்லிடலாம். நான் தான் சமைக்கிறேன் நம்புங்க. ஆமாம் நம்புங்க நான் தான் செஞ்சேன். கொஞ்சமாக தான் போடுறீங்க சிக்கன் சிக்கன் எவ்வளோ பெருசாக போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு எழுத்து தான் முன்ன பின்ன சரி பெரிய கிரேவி ஆக போகுது. இது வந்து இன்னொரு தங்கச்சி கை பக்குவோம் செய்யறதெல்லாம் ஒரே தங்கச்சி தான் செஞ்சது நீ தான் தங்கச்சி அம்மா என்ன இப்படி வருது இந்தாவுக்கு மேல இல்ல அது யாராவது செய்யும் போது ஒண்ணும் தெரியாது யாராவது சொன்னாதான் பக்கு பக்கம் இருக்கும். பாத்தீங்களா சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தோம் அதானே எல்லாரும் என்ன சாப்பிட்டுருப்பாங்க நம்ம இப்பதான் அடுப்புல வைக்கிறோம். நீர் செய்யணுமா செய்யாதே இல்லவா அவங்க ரைட்டு கெட்டி போடாதுல்ல நீர் வயிறு முடிச்சுன்னு வேற கம்மியா தராது எனக்கு ஒரு ஆறாம் காசுங்க இஞ்சி கூட இன்னொரு இஞ்சி கொடுங்க பிரியாணி மெஷர்மெண்ட் பண்ணிருக்கீங்க சில்லி சிக்கன் இஞ்சி வச்சிருக்கீங்களா பிரியாணி மட்டும் எல்லாம் ஆக்கிட்டா மொத்தமா இருக்குது இஞ்சி 100 கிராம் மேல ஆக்குவாங்க 100 கிராமா அது 300 கிராம் பக்கம் வாட அதுக்கு வேற கறி மசாலா வாங்க என்னது அப்படியே அந்த பிரியாணி டப்பா இந்த ஆரவேல போட்டுட்டு கறி மசாலா யாரா இல்ல நீ ஏதோ பச்சை மிளகாய் అదే సాకల్ల అరబేకో కొంచెం అదే నా బాడా కట్ట అది இது யாசதா சொல்லுங்க வெர்கிட்டேண்டா தம் பிரியாணி ఓకేవా ಸಮಯಂಗಿದೆ ವಾಸ ಗಮ ಗಮ ಮುಚ್ಚು ಮರದ ಆರ್ಯ ಒಂದು ನಾವಲ್ಲ ಬೊಬ್ಬಟ್ಟೆ అవును నాకు చూడండి కలర్ చెప్పిಲ್ಲ ಬಿರಿಯಾನಿ ಸೂಪರ್ ಆಗದಂತೆ ಬೆಳಕುಳಿಯತ್ತ
ಆಗಿಲ್ಲ ಒಂದು ಅಡ ವಾಂಗೆ அது தக்காளி கூழுங்க அது வேற எதுவும் கூழ் ஆந்து நான் தும்பத்தான் மாஸ்டர் எஸ்